வெல்கம் டு பாரத் பாலிடெக்னிக் காலேஜ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு 18/12/2020 அன்றைக்கி நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிளும் ஈக்குவலன்ட் பேப்பர்ஸ் J2M, K2M, L2M என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஈக்குவலன்ட் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் செமஸ்டரில் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பேப்பர் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு சாயங்காலம் 3 to 5 நடக்கும். சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங்கில் காலையில் 10 to 12 வந்துட்டு அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, மத்தியானம் 12 to 2:30 வந்துட்டு லைஃப் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ப்ராக்டிக்கல் நடக்கும். இந்த மத்தியானம் நடக்கிற பேப்பர் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ 12 to 2:30 வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ப்ராக்டிக்கல் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்தது மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்துட்டு டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று ப்ரெஸ் டூல்ஸ். ஸோ நீங்கள் எது படிச்சிங்களோ அந்த எக்ஸாம் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஓகே. அடுத்து ட்ரிபிளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்துட்டு கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், அடுத்து வந்துட்டு ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல் மெஷின் டிசைன். ஓகேங்களா? நீங்கள் இந்த 3ல் எது படிச்சிங்களோ அது வந்துட்டு காலையில் 10 to 12 எழுதுவீங்க. ஓகே. அடுத்து இசியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 10 to 12 வந்துட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன், அதுக்கு அடுத்தது ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர், அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன். சரிங்களா? இந்த 3 பேப்பரில் நீங்கள் எந்த பேப்பர் படிச்சிங்களோ அதை நீங்கள் எழுதணும். ஜே ஸ்கீமாக இருந்ததுன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ், இது வந்துட்டு 5th செமஸ்டரில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு இசிஇ பேப்பர்ஸ். அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 to 12 வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த 2ல் நீங்கள் எது படிச்சிங்களோ அது வந்துட்டு காலையில் எழுதுவீங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த 12 to 2:30 வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ப்ராக்டிக்கல் வந்துட்டு இது எல்லா பிரான்ச்சஸ்க்குமே வந்துட்டு சேம் தான். ஓகேங்களா? அடுத்து சப்ஜெக்டோட நேம் எப்படிலாம் மாறிக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஜே ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிங்கிற பேப்பர் வந்துட்டு அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அப்படின்ற பேப்பராகவே தான் இருக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் இன்க்ளூடிங் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்னு ஜேயில் இருந்தது, அதை வந்துட்டு ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி கே ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரின்னு நீங்கள் கே ஸ்கீமில் படித்தது சேம் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி தான். சிவிலில் வந்துட்டு கான்க்ரீட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் படித்தது தான் அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியாக மாறி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆல் பிரான்ச்சஸ்க்கு வந்துட்டு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ப்ராக்டிக்கல் நீங்கள் படித்தது வந்துட்டு லைஃப் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எல் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா L2M வந்துட்டு இசி பேப்பர் வந்துட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷனுங்கிற பேப்பர் வந்துட்டு சேம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் தான் வந்திருக்கும். அதே மாதிரி ஆல் பிரான்ச்சஸ்க்குமே வந்துட்டு கம்யூனிகேஷன் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு நீங்கள் படித்த ப்ராக்டிக்கல் வந்துட்டு லைஃப் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ப்ராக்டிக்கலாக மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் மாறுச்சு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நாளைக்கு உண்டானது, அதாவது 19/12/2020 உண்டான டைம் டேபிள் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்துட்டு ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸ் கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ பெட்டர் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.